வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களை அப்படியே ஒரு வேற லெவல் உலகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க இருக்க விலங்குகள் ரொம்பவே பெரியதும் ரொம்ப டேஞ்சரஸமானதும் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மிகப்பெரிய வேட்டைக்கார மிருகங்களே அதுங்க முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உலகத்திலேயே இருந்த 10 மிக மர்மமான மற்றும் மிகவும் ஆபத்தான அழிந்து போன விலங்குகளை பத்தி பார்க்க போறோம். முக்கியமா சொல்லிக்கிறேன், நம்பர் 1ல இருக்கிற விலங்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க நிச்சயமா அதிர்ச்சி அடைவீங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. மேலும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவுக்கும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம இன்றைய மர்மமான பயணம். நம்பர் 10, மேக்னயூரா. 10வது இடத்துல இருக்கிறது ஒரு பூச்சி. ஆனா இது சாதாரண பூச்சி இல்ல. இப்போ இருக்கிற மிகப்பெரிய டிராகன் ஃப்ளையை விட 10 மடங்கு பெரியது. மேக்னயூரா ஒரு மாபெரும் டிராகன் ஃப்ளை. 30 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இது வானத்தில் பறந்துச்சு. அது பறக்கும்போது வானத்தில் விழும் இதோட நிழல் கூட ஒரு கழுகு மாதிரி தோன்றும். இதோட இறக்கைகளின் விரிப்பு 70 சென்டிமீட்டர், அதாவது சுமார் 2.5 அடி. உங்க கையை விட பெரிய இறக்கைகள் இருக்கும் ஒரு டிராகன் ஃப்ளையை சற்று இமேஜின் பண்ணி பாருங்க. இதோட பெரிய பெரிய கண்கள் சுமார் 3000 சிறிய லென்ஸ்களால் ஆனது. அதனால் இது எல்லா திசையிலும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். இதோட வாயில் கூர்மையான பற்களை போல இருக்கும் அமைப்புகள் இருந்துச்சு. அது வேட்டையை பிடிச்சு நசுக்க பயன்படுத்தும். இது ரொம்பவே ஆபத்தான வேட்டைக்காரன். மற்ற பூச்சிகள், சின்ன ஆம்பிபியன்ஸ், சின்ன ரெப்டைல்ஸ் எல்லாம் இதோட இரை. காற்றுல ரொம்ப வேகமா பறக்கும். எந்த திசையிலும் உடனே திரும்பும். பின்னாடி போகும் மாதிரி கூட பறக்க முடியும். அந்த காலத்துல பூமியின் வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் பூச்சிகள் இவ்வளவு பெரிய அளவுக்கு வளர முடிஞ்சது. பின்னாடி ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சதும் மேக்னயூராவும் அழிந்து போச்சு. நம்பர் 9, கிகான்டோபிதிகஸ். 9வது இடத்துல இருக்கிறது ஒரு மர்மமான மாபெரும் வானர விலங்கு. இது இன்னும் எங்காவது உயிரோட இருக்கலாம் என்பதாலதான் இதை சுற்றி ரொம்ப பெரிய ரகசியம் இருக்கு. கிகான்டோபிதிகஸ் சுமார் 10 அடி உயரம், 500 கிலோ எடை. இப்ப இருக்கிற கொரில்லாவை விட 3 மடங்கு பெரியது. 9 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரை ஆசியாவின் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்துச்சு. முழு உடம்பும் அடர்ந்த முடிகளால் மூடப்பட்டிருக்கும். மிக வலிமையான கைகள், பெரிய மரக்கிளைகளை கூட உடைக்க முடியும். இது பெரும்பாலும் சைவம், மூங்கில், பழங்கள், வேர் போன்றவற்றை சாப்பிடும். இதோட தாடை ரொம்பவே பலமானது. கடினமான பேம்புவையும் சுலபமா கடிக்க முடியும். இப்போ முக்கியமான விஷயம் கேளுங்க. விஞ்ஞானிகளுக்கு கிடைத்திருப்பது இதோட தாடையும் பற்களும் மட்டுமே. முழு எலும்பு கூடு கிடைக்கல. சுமார் 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இது அழிந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் இன்னும் இதோட ஒரு இனப்பெருக்கம் ஹிமாலயா பகுதியில் இருக்கலாம்னு நம்புறாங்க. அதனாலதான் ஏட்டி அல்லது பிக் ஃபுட் கதைகள் வந்திருக்கலாம்னு என்கிறார்கள். அங்குள்ள மக்கள் பல தலைமுறைகளா ஒரு பெரிய முடி நிறைந்த மனித மாதிரி விலங்கு பார்த்ததாக கதைகள் சொல்லி வர்றாங்க. உண்மையிலேயே கிகான்டோபிதிகஸ் இன்னும் உயிரோட இருக்கா? இது இன்னும் தீராத மர்மம். நம்பர் 8, ஸ்மைலோடான். 8வது இடத்துல இருக்கிறது சேபர் டூத் டைகர். ஸ்மைலோடான் என்பது பூனை குடும்பத்தில் இருந்த மிக ஆபத்தான உயிரி. 25 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து 10,000 வருடங்களுக்கு முன்னாடி வரை அமெரிக்காவில் வாழ்ந்துச்சு. சிங்கம் அளவுக்கு பெரியது, ஆனா அதை விட அதிக எடையோடும் அதிக தசைபலத்தோடும் இருந்தது. சுமார் 400 கிலோ எடை. இதோட முக்கிய தனிச்சிறப்பு இதோட பற்கள். 7 முதல் 11 இன்ச் வரை நீளமான வாள் மாதிரி கூர்மையான பற்கள் மேல் தாடையிலிருந்து நீளமா இருந்துச்சு. பற்களின் ஓரம் அரிவாள் மாதிரி பற்களோட இருந்துச்சு. இதோட வாய் 120 டிகிரி வரை திறக்க முடியும். வேட்டையாடும் முறை வேற லெவல். மறைந்து நின்று வேட்டை உயிரியை அணுகும். திடீர்னு பாயும். வலிமையான கால்களால் தரையில தள்ளி பிடிக்கும். அப்புறம் அந்த பெரிய பற்களால கழுத்தோ அல்லது வயிற்றிலோ ஆழமான குத்துவிடும். ஒரே தாக்குதலில் முக்கிய இரத்த நாளங்கள் வெட்டப்படும். பெரிய ஸ்லோத், இளம் மேமத், பைசன் போன்ற பெரிய மிருகங்களையும் வேட்டையாடும். 10,000 வருடங்களுக்கு முன்னாடி பெரிய மிருகங்கள் அழிய ஆரம்பிச்சதும் ஸ்மைலோடானும் அழிந்து போச்சு. கலிபோர்னியாவின் லாப்ரையா டார்பிட்ஸ்ல ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. டார்ல சிக்கிட்டு இறந்தவை. நம்பர் 7, ஹெலிகோப்ரியன். 7வது இடத்துல இருக்கிறது கடலின் மிக மர்மமான மீன், ஹெலிகோப்ரியன். இதோட பற்கள் பற்றி 100 வருடங்களுக்கு மேல ரகசியம் இருந்துச்சு. 30 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மீன் சுமார் 3 முதல் 4 மீட்டர் நீளம். இதோட பற்கள் ஒரு சுழல் வடிவில் இருந்துச்சு.
முதல்ல இதோட உயிர் சான்றுகள் கிடைத்தப்போ இந்த பற்கள் உடம்பின் எந்த பகுதியில் இருந்துச்சுன்னு விஞ்ஞானிகளுக்கு புரிந்து கொள்ள முடியல. சிலர் முதுகுல இருக்கும்னு நினைச்சாங்க, சிலர் வால்ல, சிலர் தாடையில. 100 வருடங்களுக்கு பிறகு கம்ப்யூட்டர் மாடலிங் மூலம் தான் தெரிஞ்சது இந்த பற்கள் தாடையில் தான் இருந்துச்சு. பின்பக்கம் வளைந்து வாய்க்குள்ள சுழல் மாதிரி அமைந்திருக்கும். புதிய பற்கள் வந்தா பழைய பற்கள் பின்னாடி நகர்ந்து சுழல் உருவாகும். இது வேட்டையை பிடிச்சு தாடை மூடும்போது அந்த சுழல் பற்கள் இரையை வெட்டி நசுக்கும். இப்பவும் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பழமையான கடலின் மிகவும் விசித்திரமான வேட்டைக்காரன். நம்பர் 5, மோசசோரஸ். 5வது இடத்துல கடலின் மிக பயங்கரமான வேட்டைக்காரன் மோசசோரஸ். 9 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இருந்து 6.5 கோடி வருடங்கள் வரை கடல்களில் ஆட்சி செஞ்சுச்சு. 12 முதல் 18 மீட்டர் நீளம், 20 டன் எடை. நீளமான வலிமையான உடல், முதலை மாதிரி வேலை செய்யும் சக்தி வாய்ந்த வால். ரொம்ப வேகமா நீந்தும். சுமார் 1.5 மீட்டர் நீளமுள்ள தாடை, 2 விதமான பற்கள். வெளியே பெரிய கூர்மையான பற்கள், இரையை பிடிக்க. உள்ளே சின்ன பற்கள், இரை வெளியே தப்பிக்காம இருக்க. இதோட தாடை இரட்டை இணைப்புகளால் ஆனது. அதனால் பெரிய பெரிய இரைகளையும் இப்போ இருக்கிற பாம்பு மாதிரி முழுசா விழுங்க முடியும். மோசசோரஸ் பாம்புகளுக்கு தூரத்து உறவுக்காரன் மாதிரி. அது கடலில் டெவலப் ஆன ஒரு பெரிய வேட்டைக்காரன். இது ரொம்ப கொடூரமான வேட்டைக்காரன். மீன்கள், ஸ்குவிட், ஷார்க், சின்ன மோசசார்கள், ஆமைகள், பறக்கும் ரெப்டைல்ஸ்னு எது கிடைத்ததோ அதை சாப்பிடும். கடலின் ஆழத்துல அமைதியா மறைந்திருக்கும். திடீர்னு கீழிருந்து மேலே பாய்ந்து அட்டாக் பண்ணும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும். இரைக்கு எஸ்கேப் சான்ஸ் கூட கிடைக்காது. 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் பூமியோட மோதியப்போ எல்லா டைனோசர்களும் பெரிய உயிரிகளும் அழிந்து போச்சு. மோசசோரஸும் அதோட சேர்ந்து அழிந்து போச்சு. நம்பர் 4, பல்முனோஸ்கார்பியஸ். இப்போ நம்பர் 4. இதை பார்த்தா ரொம்ப பேருக்கு பயமாயிருக்கும். பல்முனோஸ்கார்பியஸ் ஒரு மாபெரும் தேள். 34 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்து மற்றும் யூரோப் பகுதிகளில் வாழ்ந்துச்சு. 70 சென்டிமீட்டர், அதாவது சுமார் 2.5 அடி. ஒரு சின்ன நாய்க்கு சமமான அளவு. இப்போ இருக்கிற பெரிய தேள் அதிகபட்சம் 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது அதை விட 3 மடங்கு பெரியது. கவசம் மாதிரி கெட்டியான உடல், 8 வேகமான கால்கள், 2 பெரிய சக்தி வாய்ந்த பஞ்சுகள். அதுல இரையை பிடிக்கும். ஆனா மிக ஆபத்தானது இதோட விஷம் நிறைந்த கொடுக்கு. நீளமான வளைந்த வால், அதன் கடைசியில் கூர்மையான டங்க். அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த விஷம் இருந்துச்சு. பெரிய மிருகங்களையும் கொல்ல முடியும். இது நைட் வேட்டைக்காரன். பகல்ல கற்களுக்குள் மறைந்திருக்கும். நைட் ஆனதும் வெளியே வரும். பெரிய பூச்சிகள், சின்ன ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் இதோட இரை. குறைந்த வெளிச்சத்துல பார்க்க முடியும் சென்சிட்டிவ் கண்கள். உடம்புல சின்ன முடிகள். நிலத்தில் கொஞ்சம் அதிர்வு இருந்தாலே டிடெக்ட் பண்ணிடும். நிலத்தில் கொஞ்சம் அசைவும் இருந்தாலே உடனே அட்டாக் பண்ணும். பின்னாடி ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சதும் இது கூட சுமார் 30 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அழிந்து போச்சு. நம்பர் 3, சார்கோசூக்கஸ். சார்கோசூக்கஸ் இப்போ இருக்கிற பெரிய முதலை விட 2 மடங்கு பெரியது. 11 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் வாழ்ந்துச்சு. 11 முதல் 12 மீட்டர் நீளம், ஒரு பஸ் அளவு. 8 முதல் 10 டன் எடை, 2 யானைக்கு சமமான எடை. இப்போ இருக்கிற பெரிய உப்பு நீர் முதலை சுமார் 6 மீட்டர் தான் இருக்கும். சார்கோசூக்கஸ் அதை விட 2 மடங்கு பெரியது. இதோட தலை மட்டும் 1.5 மீட்டர் நீளம். தாடையில் 100க்கும் மேல் கூர்மையான கோண வடிவ பற்கள். பெரிய மிருகங்களின் எலும்புகளையே உடைக்க முடியும். கடிக்கும் சக்தி 23,000 PSI. இப்போ இருக்கிற பெரிய முதலை விட இரட்டை பலம். மூக்கின் நுனையில் ஒரு விசித்திரமான புடைப்பு இருந்துச்சு. அதை புல்லான்னு சொல்றாங்க. அதோட பயன் என்னன்னு இன்னும் விஞ்ஞானிகளுக்கு தெளிவில்லை. மூச்சு உணர்வு திறன் அதிகரிக்கவா, இணையை ஈர்க்கவா, அல்லது சத்தம் எழுப்ப உதவியதா? இன்னும் மர்மம். நதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் அமைதியா மறைந்திருக்கும். கண்களும் மூக்கும் மட்டும் மேலே தெரியும். ஒரு மிருகம் தண்ணீர் குடிக்க வந்த உடனே திடீர்னு தாக்கும். பெரிய மீன்கள், சின்ன டைனோசர்கள் எல்லாம் சாப்பிடும். சில நேரம் பெரிய டைனோசரின் கால்களை பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து போடும். அதுக்கப்புறம் டெத் ரோல். இரையை பிடித்து வேகமா சுழலும். எலும்பு உடையும், மாமிசம் கிழியும். இது மெதுவாக வளர்ந்தாலும் 50 முதல் 60 வருடம் வரை வாழும். வாழ்நாள் முழுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். சில பழைய சார்கோசூக்கஸ் 12 மீட்டரை விட கூட பெரியதாக இருந்திருக்கலாம். நைஜர் பகுதியில் இதோட முழு எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குது. நம்பர் 2, மெகலோடான். இப்போ நம்பர் 2, கடலின் மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான வேட்டைக்காரன் மெகலோடான்.
2,30,00,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து 36,00,000 வருடங்களுக்கு முன்னாடி வர உலகத்தின் எல்லா கடல்களிலும் வாழ்ந்துச்சு. இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய சுறா 15 முதல் 18 மீட்டர் நீளம், சில மதிப்பீடுகளின்படி 20 மீட்டர் வரை, 50 முதல் 70 டன் எடை. இப்போ இருக்கிற பெரிய வேட்டைக்கார சுறா கிரேட் ஒயிட் சுமார் 6 மீட்டர் தான். மெகலோடான் அதை விட 3 மடங்கு பெரியது. வாய் மட்டும் 3 மீட்டர் அகலம், 5 முதல் 7 வரிசையில பற்கள், ஒவ்வொரு பல்லும் 18 சென்டிமீட்டர், ஒரு மனித கையின் அளவு. மூளை வடிவம், ஓரங்களில் அரிவாள் மாதிரி பற்கள். கடிக்கும் சக்தி 1,00,000 நியூட்டன் வரை இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. டீரெக்ஸை விட 3 மடங்கு அதிகம். ஒரே கடியில ஒரு கார் கூட நசுங்கிடும். திமிங்கலங்கள், டால்பின்கள், சீல்கள், பெரிய மீன்கள், ஆமைகள் எல்லாம் இரை. முதல்ல இரையின் வால் அல்லது பின்பகுதியை அட்டாக் பண்ணும். அது நீந்த முடியாம ஆகணும். பிறகு பலவீனமானதும் முக்கிய உறுப்புகளுக்கு தாக்கும். 50 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தும். இப்போ பெரிய மர்மம் என்னன்னா 36,00,000 வருடங்களுக்கு முன்னாடி இது அழிந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் இன்னும் கடலின் ஆழத்துல உயிரோட இருக்கலாம் என நம்புறாங்க. கடலின் 90% பகுதி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படல. சிலர் மிகப்பெரிய சுறாவை பார்த்ததாக கூறுறாங்க. நம்பர் 1, டீரெக்ஸ். டைரண்ட் லிசர்ட் கிங், கொடூரமான பல்லி அரசன். 6,5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வட அமெரிக்காவில் வாழ்ந்துச்சு. 6 மீட்டர் உயரம், 2 மாடி கட்டிடம் அளவு, 12 முதல் 13 மீட்டர் நீளம், 8 முதல் 9 டன் எடை. வலிமையான பின்னக்கால்கள், நீளமான கனமான வால் சமநிலை காக்க, பெரிய தலை 1.5 மீட்டர் நீளம், மொத்தம் 60 பற்கள், அதில் பெரியது 30 சென்டிமீட்டர், 1 அடி நீளம். மற்ற வேட்டைக்கார டைனோசர்களின் பற்கள் மாமிசம் வெட்ட தின்னா இருக்கும். ஆனா டீரெக்ஸ் பற்கள் எலும்பையே உடைக்கும் மாதிரி தடிப்பானது. கடிக்கும் சக்தி 60,000 நியூட்டன் வரை. நிலத்தில் வாழ்ந்த எந்த மிருகத்தையும் விட அதிகம். ஒரே கடியில கார் கூட நசுங்கும். எலும்புகளையே மென்று சாப்பிடும். ஆனா மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, டீரெக்ஸ் உண்மையிலே வேட்டைக்காரனா இல்ல சுத்தம் பண்ணுற ஸ்கேவெஞ்சரா? சில விஞ்ஞானிகள் இது இறந்த மிருகங்களையே சாப்பிட்டதுன்னு சொல்றாங்க, கழுகு மாதிரி. இதோட சின்ன கை வேட்டையாட உதவாது. ஆனா இதோட மனமறியும் திறன் ரொம்ப அதிகம். தொலைவில இருந்தே சடலங்களை கண்டுபிடிக்க முடியும். மற்ற பல விஞ்ஞானிகள் இது உண்மையான வேட்டைக்காரன் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 6,5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி விண்கல் பூமியோட மோதியப்போ டீரெக்ஸ் உட்பட எல்லா டைனோசர்களும் அழிந்து போச்சு. ஆனா இன்னைக்கும் டீரெக்ஸ் உலகத்திலேயே மிகவும் பிரபலமான டைனோசர். ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஃபாசில்கள் கிடைக்குது, புதிய மர்மங்கள் வெளிவருது. அரசர்களின் அரசன் இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்படின்னா நண்பர்களே, இதுதான் உலகத்திலேயே இருந்த 10 மிக ஆபத்தான மற்றும் மர்மமான அழிந்து போன ஜீவிகளின் கதைகள். கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விலங்கு ரொம்ப மர்மமா தோணுச்சு? வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மர்மம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.